ரெபல் படத்துக்கான தேர்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிட்டு மார்ச் 22 மூவி ரிலீஸ் ஆகும். உன்னிமுகந்தனோட மார்க்கோ படத்துக்கு ரவி பசூர் மியூசிக் பண்ண போறாரு. இது அபிஷியலாவே சொல்லிட்டாங்க. டபுள் டக்கர் படத்துக்கான ஷூட்டிங் இப்போ ஃபுல்லா முடிச்சிட்டாங்க. சம்மருக்கு மூவி ரிலீஸ் ஆகும். அனிவேஷிப்பின் கண்டெடுத்தும் மார்ச் 8 நெட்ஃபிளிக்ஸ்ல பிரீமியர் ஆக போகுது. மல்டிபிள் லாங்குவேஜ்ல இது பிரீமியர் ஆகும். ஸோ தமிழ்லையும் வரும். அனிமல் பார்ட் 1க்கு ரிவ்யூஸ் நெகட்டிவா வந்ததுனால நான் பார்ட் 2 வராதுன்னு நினைச்சேன். ஆனா இப்ப பார்ட் 2க்கான ஒர்க்கு போறதா நியூஸ் வந்திருக்கு. அனிமலோட பார்ட் 2 அனிமல் பார்க் மூவில விக்கி கௌஷல் வில்லன் ரோல் பண்ண சான்ஸ் இருக்குன்னு இப்ப நியூஸ் வந்திருக்கு. கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் மாளவிகா மோகனனும் ஒரு முக்கியமான ரோல் பண்ண போறதா நியூஸ் வந்திருக்கு. எஸ்எம்எஸ் ராஜேஷ் அடுத்து அதர்வா அதித்தி சங்கரை வச்சு ஒரு படம் பண்ண போறாரு. அதை ராஜேஷே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஷூட்டிங் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுது. சாம் சிஎஸ் இதுக்கு மியூசிக் பண்ணுவாரு. சிம்புவோட எஸ்டிஆர் 48 மூவில சத்யன் சூரியன் சினிமாட்டோகிராஃபரா ஒர்க் பண்ண போறதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. இவரோட சினிமாட்டோகிராஃபி பயங்கரமா இருக்கும். ஆல்ரெடி கைதி மாஸ்டர் மூவில பாத்திருக்கோம். கௌதம் மேனன் இப்ப ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல வெந்து தனித்தது காடு பார்ட் 2க்கான ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடியா தான் இருக்கு. ஆனா சிம்பு வேல்ஸோட இஷ்யூனால இந்த படம் நடக்காம இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சோ அவங்க பிரச்சனை முடிஞ்சா இந்த பார்ட் 2 வர சான்ஸ் இருக்கு. கார்த்தி இப்போ ரீசெண்டா ஒரு ஈவெண்ட்ல டெல்லி வில் பி பேக் நெக்ஸ்ட் இயர்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த டைம் கைதி 2க்கான ஷூட்டிங் கண்டிப்பா அடுத்த வருஷம் ஆரம்பிச்சிருவாங்க. லோகேஷ் இப்ப தலைவர் 171க்கு பதில் கைதி 2 தான் பண்ணணும். ஆனா இந்த வாய்ப்பு அவருக்கு தானா கிடைச்சது. அதனால கைதி 2 கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. தி கோட் படத்துக்கான ஷூட்டிங் இன்னும் ஒரு மாசம் கிட்டத்தட்ட பெண்டிங் இருக்கிறதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. சோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்ச் எண்ட் இல்ல ஏப்ரல் ஸ்டார்டிங்ல இதுக்கான ஷூட்டிங் முடிஞ்சிரும். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கான ஷூட்டிங் எடுத்து ரஷ்யா மாஸ்கோல போகுது. கங்குவா படத்தோட சிஜி ஒர்க்கு ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் பண்ணுங்கிற மாதிரி விகடன் ஆர்டிகல்ல போட்டிருக்காங்க. ஏகப்பட்ட விஷயத்தை இந்த மூவிக்குள்ள சிஜிலேயே கொண்டு வர போறாங்க. கடுகு குதிரை யானை முதல்ல புலின்னு ஏகப்பட்ட விஷயத்தை சிஜிலே கொண்டு வர போறாங்க. ப்ரொடியூசர் என்ன சொல்லியிருக்காருன்னா சிஜி ஒர்க்குல எந்த காம்ப்ரமைஸும் பண்ண வேணாம்னு அவரு சொன்னதா சொல்லப்படுது. இதனால பட்ஜெட் அதிகமானாலும் பரவாயில்ல, சிஜி ஒர்க்குல காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்கன்னு அவரு சொல்லியிருக்காரு. தி கோட்டோட ஓடிடி ரைட்ஸ் என்ன பிரைஸ்க்கு வித்திருக்காங்க, என்ன அக்ரிமெண்ட்டுக்கு வித்திருக்காங்கன்னு கேக்குறீங்க. அந்த ரெண்டுமே இப்போதைக்கு தெரியல. ஆனா ரைட்ஸ் கண்டிப்பா 100 கோடிக்கு மேல போயிருக்கும். ஓடிடி அக்ரிமெண்ட்டும் 8 வாரம் போயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இது என்னோட கெஸ் தான். சூர்யா 43 ஷூட்டிங் எப்போ இந்த வருஷம் ரிலீஸ் ஆயிடுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த வருஷம் கண்டிப்பா ரிலீஸ் ஆகாது. ஷூட்டிங் அடுத்த மாசம் ஆரம்பிக்கும். தளபதி 69 யார் எடுப்பா, சங்கர் எடுப்பாரான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவர் எடுத்தா நல்லா இருக்கும். ஆனா அவர் எடுக்க சான்ஸ் கம்மி. ஏன்னா அவர் லைன் அப்ல ஆல்ரெடி 3 மூவிஸ் இருக்கு. இந்தியன் 2, இந்தியன் 3, கேம் சேஞ்சர். தலைவர் 171ல ரத்னகுமார் இல்லாம போனதுக்கு லியோ சக்சஸ் மீட்ல அவர் பேசினதுதான் காரணமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது காரணம் கிடையாது. தலைவர் 171ல அவர் இல்லன்னு அவருக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா அவரு தனிப்படம் எடுக்க போறதா சொன்னாரு. அதனால அவர் இல்ல. ஆனா லோகேஷ் கூப்பிட்டா அதுல ஒர்க் பண்ணுவேன்னு சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் லியோ மீட்டு. சோ அப்படி அவர் பேசினதுனால இனிமே லோகி அவரை கூப்பிட மாட்டாரு. எஸ்டிஆர் 48ஓட சிஜி ஒர்க்கு யாரு பண்றான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவங்க நேம் எனக்கு தெரியல, நான் தெரிஞ்ச சொல்றேன். ரீசெண்டா வந்து அந்த சிம்போட கிளிம்ஸ் என்ன படம்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி படம் இல்ல, ஒரு ஆட் ஷூட் தான். விடாமுயற்சி படம் ஹாலிவுட் படத்தோட ரீமேக்கா. இந்த படத்தோட ஷூட்டிங் எவ்வளவு முடிஞ்சிருக்கு ஸ்டார் கேஸ்டே கேக்குறீங்க. ஸ்டார் கேஸ்டோட லிஸ்ட் ஸ்கிரீன்ல வரும். ஷூட்டிங் இப்பதான் பாதி முடிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய ஷூட் பண்ண வேண்டிய இருக்கு. விடாமுயற்சி ஹாலிவுட் படத்தோட ரீமேக்கானு இப்போதைக்கு ரிவீல் ஆகல. லியோவுக்கெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அதே மாதிரி விடாமுயற்சிக்கு இன்னும் தெரியல. நான் ரிவீல் ஆனா சொல்றேன். தங்களான்ல இருந்து அப்டேட் எதுவும் வரல. ஏப்ரல்ல படம் வந்துருமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. படம் வரும்னு தனஞ்சயன் சொல்றாரு. ஆனா இன்னொரு பக்கம் படம் வராதுன்னு சொல்றாங்க. ஏன்னா எலெக்ஷன்னால. சோ அது அவங்க ரிலீஸ் ரீகன்ஃபார்ம் பண்ணாதான் தெரியும். விடுதலை 2 ரிலீஸ் டேட் விடுதலை 2 100 கோடி வருமா, வாடிவாசல் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு கேக்குறீங்க. விடுதலை 2 மே மாசம் வரும் கொடுத்து என்னோட கெஸ்ஸிங். அபிஷியல் டேட் வந்தா நான் சொல்றேன். விடுதலை பார்ட் 1க்கு வந்த மாதிரியே பார்ட் 2க்கு ரிவ்யூ பாசிட்டிவா வந்தா 100 கோடி வர சான்ஸ் இருக்கு. விடுதலை 2 ரிலீஸ் ஆனதும் வாடிவாசல் ஸ்டார்ட் ஆகும். ரீசெண்டா ரஞ்சித் பிரசாந்த் மீட் பண்ணிருக்காங்க. ஏதாச்சும் படம் பத்தி பேசிருப்பாங்களா? அண்ட் பிரசாந்த் ஒரு இன்டர்வியூல நான் 4 படம் கமிட் பண்ணிருக்கேன்னு சொன்னாரு. அதை பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவங்க படம் பத்தி பேசிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ரஞ்சித்துக்கு அடுத்து நிறைய கமிட்மெண்ட் இருக்கு. சோ படம் பத்தி பேசிருந்தா கூட அது வர டைம் ஆகும். அண்ட் பிரசாந்தோட 4 மூவிஸ் பொறுத்த வரைக்கும் அது அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல. அவர் இன்டர்வியூல தான் சொல்லிருக்காரு. ஆனா அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வரல. அனௌன்ஸ்மெண்ட் வந்தது அந்தகனுக்கும் கோட் மூவிக்கும் தான் நினைக்கிறேன். தளபதி 69 கார்த்திக் சுப்ராஜ் இல்ல ஆர்ஜே பாலாஜி இதுல யார் எடுத்தா நல்லா இருக்கும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எனக்கு என்ன தோணுதுன்னா அவரோட லாஸ்ட் படம் பொலிட்டிக்கல் படமா இருந்தா நல்லது. சோ பொலிட்டிக்கல் மூவினா கட்சினோத்து கரெக்டான சாய்ஸ். ஆனா ஆர்ஜே பாலாஜி கார்த்திக் சுப்ராஜ் எடுத்தா கூட நல்லா தான் இருக்கும். ஆனா பொலிட்டிக்கலா பார்க்கும்போது இவங்க 2 பேரையும் விட கட்சினோத்துன்னு பயங்கரமா எடுத்துருவாரு. ஏன்னா ஸ்டார்டிங்ல அவரு நிறைய பத்திரிகையில வேலை பார்த்திருக்காரு. சோ நிறைய ரியல் இன்சிடென்ட் அவருக்கு தெரியும். அதை படத்துக்குள்ளேயும் சூப்பரா கொண்டு வந்துருவாரு. ஆனா ஆர்ஜே பாலாஜி தான் பண்ண வாய்ப்பு அதிகம்னு சொல்லப்படுது. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். வைஷ்ணவியோட அடுத்த மூவியா ஒருத்தர் கேட்டிருக்காரு. தெலுங்குல ஜாக்னு ஒரு படம் வரப்போகுது. அதுல அவங்க இருக்காங்க. வேட்டையன் மூவில ரஜினியோட பேரு அது என்ன சொல்றாங்க உண்மையா? அந்த படத்தோட ஸ்டோரி பேக் என்கவுண்டர் பேஸ் பண்ணி இருக்கும்னு நியூஸ் வருது. இது உண்மையான கேக்குறீங்க. ஸ்டோரி பத்தி அந்த நியூஸ் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். ஆனா அந்த பேரை பத்தி இன்னும் ரிவீல் ஆகல.
சூப்பர் ஸ்டார் வச்சு ப்ரொடியூஸ் பண்ண போற அந்த பாலிவுட் ப்ரொடியூசர் மூவில யாரு டைரக்டர்? சௌந்தர்யா ரஜினிகாந்த் தான் டைரக்டரானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படிதான் நியூஸ் போய்கிட்டு இருக்கு. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா இது ஸ்போர்ட்ஸ் மூவின்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் இப்போதைக்கு ரூமர் தான். நான் கன்ஃபார்ம் ஆனா சொல்றேன். கருப்பர் நகரம் படம் எப்ப வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் அவங்க டேட்டை சொல்லல. நான் சொன்னதும் சொல்றேன். எப்படியும் சம்மருக்கு வந்துரும். பிரேமலோ தமிழ் வெர்ஷன் வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஓடிடில வரும்போது வர வாய்ப்பு இருக்கு. அட்லி அல்லு அர்ஜுன் சன் பிக்சர்ஸ் காம்போ கன்ஃபார்மான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது கன்ஃபார்ம் தான். ஆனா ஒரு பெரிய டவுட் இருக்கு. அட்லி அடுத்து இந்த படம் பண்ணுவாரா இல்ல தளபதி 69 பண்ணுவாரான்னு. தளபதி 69 அட்லி பண்ணலனா இந்த படம் தான் அவரோட அடுத்த படம். அப்படி தளபதி 69 ஒரு பண்ணா அதுக்கு அடுத்து இந்த படம் வரும். காந்தாரா 2க்கான அப்டேட் ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போதைக்கு ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. வேற அப்டேட் வந்தா நான் சொல்றேன். இந்தியன் 2 சேட்டலைட்டை யார் வாங்கியிருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் அதை அனௌன்ஸ் பண்ணல. ஆனா சன் டிவி வாங்க சான்ஸ் அதிகம். அன்னியன் திரும்ப ரிலீஸ் ஆகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா சான்ஸ் இருக்கு. கருடன் அப்டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கான அப்டேட் ஒன்றும் இல்லை. நான் வந்தா சொல்றேன். இந்தியன் 2 1000 கோடி பண்ணுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ப்ரீ பிசினஸ் ரிப்போர்ட் வரட்டும். ஓடிடி எப்படி போயிருக்கு, மற்ற ரேட்ஸ்லாம் எப்படி போயிருக்குன்னு பார்த்துட்டு நான் சொல்றேன். 8வது பிளேஸ் வந்த என் ஸ்டோரிக்கு எந்த பெண் இந்திய ஆக்டர் செட் ஆகுவாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பெண் இந்திய ஆக்டர் யாரு வேணா செட் ஆகுவாங்க. ஆனா எடுத்த உடனே பெண் இந்திய படம்லாம் எடுக்க முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போகணும். நான் தாழ்த்தி பேசுறேன்னு நினைக்க வேணாம். ஆனா சினிமால தான் ப்ராசஸ். ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போக முடியும். நான் பார்த்த டாப் 5 அண்டர் ரேட்டட் வெப் சீரிஸ் ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவ்வளோ வெப் சீரிஸ் நான் பார்க்கல. என் மைண்ட்ல வர ஒரு 2 சீரிஸை நான் ஸ்கிரீன்ல போடுறேன். ஃபேஸ் ரிவீல் வீடியோ என்னோட ரீசெண்ட் போட்டோவை கேக்குறீங்க. நான் நாளைக்கு ட்ரை பண்றேன். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.